தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸுமே வந்து அறிமுகமாகும்போது, ஓரளவுக்கு ஹோம்லியா வந்து அறிமுகமாவாங்க. ஒரு 10 படம் அதே மாதிரியே நடிப்பாங்க. 11வது படம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பல்டி அடிக்கிற மாதிரி கிளாமர் ரோலுக்கு வந்து மாறியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாவும், கூடுதலா வந்து ஆச்சரியமாவும் இருக்கும். நம்ம சமந்தா அந்த மாதிரி தான் "பானா காத்தாடி" அப்படிங்கிற படம் மூலமா அறிமுகமானாங்க. ஹோம்லி லுக்கோட கொஞ்சம் மாடர்னான பொண்ணா நடிச்சிருந்தாங்க. ஆனா, இப்போ வெளிவந்த அஞ்சான் படத்துல கிளாமர் ரோல்ல பிச்சு உதறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிகினிலயும் வந்து நடிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி சமந்தா வந்து நடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தடுத்த பட வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு எகிறிடுமேன்ற பயத்துல, அவங்க கூட இருக்கிற சக நடிகைகள் எல்லாருமே கொஞ்சம் பயத்துல தான் இருந்தாங்க. ஆனா, கூட நடிக்கிற நடிகைகள் எல்லாருமே ஒரு படி மேல போயிட்டு, அடுத்தடுத்த படங்கள்ல தங்களும் வந்து கொஞ்சம் கிளாமர் ரோல அள்ளி விடுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்களாம். அதனுடைய முதல் படி நம்ம த்ரிஷா. கன்னடத்துல ஒரு படம் நடிக்கிறாங்க. பவர் அப்படிங்கிற படம். அந்த படத்துல வந்து இவங்க பிகினில நடிக்க போறதா பேச்சுகள் பரவிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபியும் வந்து இன்டர்நெட்லலாம் வெளியிட போறாங்களாம். சோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளிவந்துச்சு அப்படின்னாக்கா, கண்டிப்பா இந்த படத்துல இவங்க 2 பீஸ்ல வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிய வரும். சோ இப்ப இருக்கிற எல்லா நடிகைகளும் கவர்ச்சியில ஒரு வலம் வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில இருக்கு.